அந்தமான் தீவுகளில் மே 16ஆம் தேதி துவங்கிய தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் மே 26இல் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழையானது தாமதம் அடைவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரபிக்கடலில் நிலவும் காற்று சுழற்சியால் பருவக்காற்று வந்தடைவதற்கு சாதக நிலை இல்லை என்பதால் தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தாமதமடைவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பருவமழை தாமதமடைந்து ஜூன் 3 அல்லது 4ஆம் தேதியையொட்டி துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதை தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பருவமழை துவக்கம் தீவிரமாக இல்லாமல் வலு குறைந்தே காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தாமதமடைவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் மேலும் சில பகுதிகளில் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை என்பது துவங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் லட்சத்தீவு, தென்மேற்கு, மத்திய மேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏனைய பகுதிகளிலும் 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை என்பது பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் என்பது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி துவங்க இருக்கக்கூடிய நிலையில் நடப்பாண்டில் இயல்பை விட என்பது ஏற்படுவதாக தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு காலதாமதம் ஏற்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை என்பது அந்தமான் தீவுகளில் மே 16ஆம் தேதி அன்று துவங்கியது. அதற்கு பிறகாக மே 26ஆம் தேதி கேரளாவில் ஒரு சில பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை என்பது துவங்கியிருந்தது. இந்த நிலையில் அரபிக்கடலில் நிலவக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக இது காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பருவமழை தாமதமடைந்து ஜூன் 3 அல்லது ஜூன் 4ஆம் தேதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் பருவமழை துவங்கும் தீவிர இல்லாமல் வலு குறைந்தே காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயல்பாக ஜூன் 1ஆம் தேதி கேரளா, தமிழ்நாடு அதே போல தென்மேற்கு பகுதிகளை பொறுத்தவரையிலும் இந்த பருவமழை என்பது துவங்கும். ஆனால் இந்த நிலையில்தான் ஜூன் 3 அல்லது ஜூன் 4ஆம் தேதி என காலதாமதமாக தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் தான் அதிகப்படியான மழை பொழிவு என்பது இருக்கும். இந்த நிலையில் இந்த பருவமழை துவங்குவதற்கான காலதாமதம் என்பது மேலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்தமான் தீவுகளில் மே 16ஆம் தேதி துவங்கிய தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் மே 26இல் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழையானது தாமதம் அடைவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரபிக்கடலில் நிலவும் காற்று சுழற்சியால் பருவக்காற்று வந்தடைவதற்கு சாதக நிலை இல்லை என்பதால் தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தாமதமடைவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பருவமழை தாமதமடைந்து ஜூன் 3 அல்லது 4ஆம் தேதியையொட்டி துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதை தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பருவமழை துவக்கம் தீவிரமாக இல்லாமல் வலு குறைந்தே காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தாமதம் அடைவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் மேலும் சில பகுதிகளில் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை என்பது துவங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் லட்சத்தீவு, தென்மேற்கு, மத்திய மேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏனைய பகுதிகளிலும் 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை என்பது பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் என்பது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி துவங்க இருக்கக்கூடிய நிலையில் நடப்பாண்டில் இயல்பை விட என்பது ஏற்படுவதாக தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு காலதாமதம் ஏற்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை என்பது அந்தமான் தீவுகளில் மே 16ஆம் தேதி அன்று துவங்கியது. அதற்கு பிறகாக மே 26ஆம் தேதி கேரளாவில் ஒரு சில பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை என்பது துவங்கியிருந்தது. இந்த நிலையில் அரபிக்கடலில் நிலவக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக இது காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பருவமழை தாமதமடைந்து ஜூன் 3 அல்லது ஜூன் 4ஆம் தேதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் பருவமழை துவங்கும் தீவிர இல்லாமல் வலு குறைந்தே காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயல்பாக ஜூன் 1ஆம் தேதி கேரளா, தமிழ்நாடு அதே போல தென்மேற்கு பகுதிகளை பொறுத்தவரையிலும் இந்த பருவமழை என்பது துவங்கும். ஆனால் இந்த நிலையில்தான்
ஜூன் 3 அல்லது ஜூன் 4ஆம் தேதி என காலதாமதமாக தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் தான் அதிகப்படியான மழை பொழிவு என்பது இருக்கும். இந்த நிலையில் இந்த பருவமழை துவங்குவதற்கான காலதாமதம் என்பது மேலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.